எழும்புவேன் புயலுக்கு மேல் இந்த செய்திகளை நாம் வாரந்தோறும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். பாருங்கள், இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஆண்டவர் மலை மேலிருந்து ஜெபித்து விட்டு கீழே வருகிறார். அப்போ அவர் தனியாக ஜெபித்துட்டு வரும்பொழுது சீஷர்கள் எல்லாம் அவரை கூடி, ஆண்டவரே இயேசுவே, எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாருங்கள் என்று ஒரு சிறந்த விஷயத்தை கேட்கிறார்கள். எப்படி எங்களுக்கு நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று. அப்போ பாருங்கள், ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. நீங்கள் லூக்கா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு எல்லாம் தெரிஞ்சது தான், நமக்கு மனப்பாடமாக சிறு வயதுலேருந்தே தெரிஞ்ச விஷயம்தான். Father, hallowed be thy name, thy kingdom come. Give us this day our daily bread. Forgive us our sins, for we may forgive anyone who sins against us. Lead us not into temptation, but deliver us from evil. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, for thine is the kingdom, the power and the glory forever and ever அப்படின்னு சொல்லி நம்ம முடிக்கிறோம் நம்மளுடைய ஜெபத்தை. பரமண்டங்கள் பிதாவே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஜெபத்தை நம்ம ஏறெடுக்கிறோம். பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதில் நிறைய காரியங்களை நம்ம கற்றுத்தராரு. அதில் ஒரு விஷயத்தை முக்கியப்படுத்த விரும்புகிறேன். பிதாவை கனம் பண்ணுவதில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு நிகர் யாரும் கிடையாது. அவர் வாழ்நாள் முழுவதும் பிதாவை கனம் செய்தார். எல்லாவற்றிலும் அவரை உயர்த்தினார். எல்லாவற்றிலும் அவரை முதலாவது இடத்தில் வைத்தார். அவருடைய சித்தத்தை நிறைவேற்றதான் அவர் அந்த முழு வாழ்க்கையும் அர்ப்பணித்தார். பாருங்கள், எந்த ஒரு சுவிசேஷத்தில் 4 சுவிசேஷங்களில் எந்த ஒரு அதிகாரத்தை நீங்கள் எடுத்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசுகிறார். ரெட் லெட்டர் வேர்ட்ஸ் நீங்கள் பார்த்தால் அதில் பிதாவை ரெஃபர் பண்ணாமல், பிதாவுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்காம இயேசு கிறிஸ்து எந்த ஒரு வார்த்தையும் அவர் ஷேர் பண்ணது கிடையாது. நம்ம லைஃப்பில் கூட கற்றுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு வெரி இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்குதான். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிதாவை எல்லாவற்றிலும் நாம் கனம் செய்ய வேண்டும். அப்போ நம்ம வாழ்க்கையில் பாருங்கள், எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் தரோம் அப்படின்னு சொல்லி. ரைட்டா? அவர் ஃபாதர் இன் ஹெவன், ஹேலோட் பி தை நேம் அப்படின்னு சொல்லும்பொழுது, எங்கள் பரலோக பிதாவை உம்முடைய நாம மகிமைப்படுவதாக, உம்முடைய நாம உயர்த்தப்படுவதாக என்று ஒரு ஜெபத்தை ஆரம்பிக்கிறார். பாருங்கள், நாம் ஜெபிக்கும் பொழுது கூட நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஜெபிக்கிறோம், நம்ம செய்கிறோம், தவறு கிடையாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கிட்ட கூட நம்ம ஜெபிக்கலாம். ஏனென்றால் வேதத்தில் போட்டிருக்கிற விஷயங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஜெபித்தாலும் அது பரலோக பிதா கேட்கிறார், தவறு கிடையாது. ஆனால் சிறந்தது சரியான முறை என்று பார்க்கும் பொழுது, யூ ப்ரே டு த ஹெவன்லி ஃபாதர். ரைட்? ஸோ இதில் நமக்கு நம் வாழ்க்கையில் நாம் கொடுக்கும் முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டு த ஹெவன்லி ஃபாதர். ஒய் ஜீசஸ் கிரைஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஹீ வாஸ் காட் ஹிம்செல்ஃப். அவரே தேவகுமாரனாக இருந்தார். அவர் எல்லாவற்றிலும் பிதாவுக்கு நிகராக இருந்தார். ஏனென்றால் இந்த பூமியில் பிதாவை வெளிப்படுத்த வேண்டும், பிதாவை பார்க்க வேண்டும், பிதாவை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதை இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொண்டால் போதும் என்று வேதத்தில் இருக்கிறது. ஏன்னா பிலிப்பு ஒரு வாட்டி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கிட்ட இதே கேட்கும் பொழுது, இதை ஜெபத்தை கேட்டது போல், ஆண்டவரே இவ்வளோ நாள் உங்கள் கூட இருக்கோம், பிதாவை எங்களுக்கு காட்டக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி கேட்கும் பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிலிப்பை நோக்கி பார்த்து, நீங்கள் இவ்வளோ நாள் என் கூட இருக்கிறீங்களே, உங்களுக்கு எது கூட தெரியலையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டிருக்கிறான் என்று. அப்போ பாருங்கள், இந்த ஈக்குவலன்ஸும் இந்த கோ ஈக்குவல் எக்ஸிஸ்டன்ஸும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு இருக்கிறது. ரைட்டா? அப்படி இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவிற்கு எல்லாவற்றிலும் முன்னிலையும் முக்கியத்துவம் தருகிறார். அப்போ நம்மலாம் யார்? நம்மளாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவுக்கு எல்லாவற்றிலும் முக்கியமான ஒரு இடத்தை கொடுக்க வேண்டும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஜெபத்தை பற்றி சொல்லும்பொழுது பிதாவை பற்றி உயர்ந்த காரியங்களை சிலதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிக்கிறார். பாருங்கள்,
நீங்கள் கேளுங்கள், ஆஸ்க் அண்ட் இட் ஷால் பி கிவன் டு யூ, சீக் அண்ட் யூ ஷால் ஃபைண்ட், நாக் த டோர் அண்ட் இட் வில் பி ஓப்பன் அண்ட் டு யூ என்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்போது நீங்கள் கேளுங்கள், ஆஸ்க் டு த லார்ட், காட் வில் கிவ் யூ என்றார். அப்போது எதை வேண்டுனாலும் கேட்கலாம் என்பது, நீங்கள் கேட்கலாம் எதை வேண்டாலும், ஆனால் ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி சரியானதை, சிறந்ததை அவர் கொடுப்பார். அதை நீங்கள் கேட்டால் அது உங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும். நம்ம யோசிப்போம், எதை வேணாலும் கேட்கலான்னு சொல்லிவிட்டு திருப்பி வந்து ஆண்டோட சித்தத்தின்படி கேளுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், நீங்கள் சொல்லலாம். பாருங்கள், ஒரு தகப்பனிடத்தில் ஒரு பிள்ளை, உங்கள் வீட்டிலே இருக்கிறாங்க பிள்ளைகள் இல்லை பேரப்பிள்ளைகள், அவங்க வந்து ஒரு சில காரியங்களை கேட்குறாங்க, ரைட்டா? உங்களால் வந்து அது உங்களுக்கு தெரியுது இந்த நேரத்துக்கு இது அவசியம் இல்லைன்னு. இப்போ ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனையோ இல்லை ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனோ டாட்டரோ யாரோ ஒருத்தர் வந்து எனக்கு வந்து இது வேணும், ரைட்டா, எனக்கு ஒரு பைக் வேணும், எனக்கு ஒரு கார் வேணும் அப்படின்னு கேட்டால் வாங்கி தர முடியாது என்று எதுவும் கிடையாது. கரெக்டாக? வாங்கி தர முடியாது என்பது, நீங்கள் அதை வாங்கி தரணும்னு ஆசைப்படுவீங்க. நீ சில தந்தைகள், சில பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க, ஞாபகம் வச்சுக்குவாங்க, என் பிள்ளை அதை கேட்டுச்சு ஞாபகம் வச்சுக்கின்னு. அதற்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து அவர்கள் சரியான வயது வரும்போது, சரியான நேரம் வரும்போது அதை வாங்கி தருவார்கள். இப்போ உலகத்தின் தந்தை பெற்றோர்களாக நீங்கள் இருந்து கொண்டு நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சிறந்ததை செய்ய வேண்டும், ஆனால் ஏற்ற நேரத்தில் செய்ய வேண்டும், அது சரியானதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். கரெக்டாக இல்லையா? எது வேணாலும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் பிள்ளைங்கிட்ட சொல்கிறீங்க. ஏன்னா ஒரு டாட்டரோ சன்னோ வந்து உங்கள்கிட்ட கேட்கும் பொழுது, மகன் நீ எது வேணாலும் கேளு, டேடி உனக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன், நானே சொல்கிறேன், ரைட்டா? ஆனாலும் அவர்கள் கேட்கும் பொழுது, சில காரியம் கேட்கும் பொழுது நான் செய்கிறேன், கரெக்டான நேரத்தில் செய்கிறேன், நான் ஞாபகம் வச்சுன்னு இருக்கேன் அப்படி தானே சொல்கிறோம். அப்பொழுது நாம் இப்போ வந்து கர்த்தரிடத்தில் கோபப்படுவது என்ன ரீசன்? இப்போது ஆண்டவரிடத்தில் நான் கேட்ட ஆண்டவர் இதை கொடுக்கவில்லை என்று சொன்னால் அது சரியாக இருக்குமா? நீங்கள் உங்கள் அதுதான் வசனத்தில் இந்த 11ஆம் வசனம் 11 லூக்கா 11:11 போட்டிருக்கு, which of you fathers if your son asks you, மகன் தகப்பனை பார்த்து மீனை வேண்டும் என்று கேட்டால் பாம்பை கொடுப்பானோ, முட்டை வேண்டும் என்று கேட்டால் ஸ்கார்பியன் கொடுப்பானோ என்று, இப்படி உலகத்தில் இருக்கும் தந்தைகள் பெற்றோர்கள் நீங்களே பொல்லாதவர்கள், நீங்களே இப்படி நல்லதை கொடுக்க வேண்டும் உங்கள் பிள்ளைகளுக்கு யோசிக்கும் பொழுது, பரலோக பிதா அவர் சிறந்ததை உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? அந்த சிறந்தது என்ன அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு, பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்கு தரமாட்டாரா என்று போட்டிருக்கு. ஏன் இங்கே பரிசுத்த ஆவியானவர் மென்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னா, இருக்கிறதுலே மிக சிறந்ததை ஆண்டவரால் கொடுக்க முடியும் என்றால் அது பரிசுத்த ஆவியானவர் தான். நீங்கள் யோசிக்கலாம், இருக்கிறதுலே சிறந்தது தங்கத்தினால் ஒரு வீடு, ஒரு பங்களா, ஒரு காரு, ஒரு இது, ஒரு அது இது ஏதாவது ஒன்று கேட்கலாம், ரைட்? டெக்னாலஜி ரிலேட்டடாக அது மொபைல் ஃபோன் அது. ஆனால் இருக்கிறதுலே சிறந்தது ஆண்டவர் கொடுக்க முடிந்தது. இதை காட்டிலும், இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு, மெட்டீரியல் பொருட்களை காட்டிலும் ஒரு சிறந்த காரியத்தை ஆண்டவர் கொடுக்க முடியும் என்று சொன்னால் அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். பரிசுத்த ஆவியானவர் அதை தருகிறேன் என்கிறார். அப்போது ஆண்டவரிடத்தில் கேளுங்கள் என்று கர்த்தருடைய ஜெபத்தை பார்த்தோம். அதில் எப்படி பிதாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்தார். இன்றைக்கு அப்படி முக்கியத்துவம் நம் வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி சொல்லி கொடுத்தார், அதை கொடுக்கும் பொழுது பிதாவானவரை கேட்கிறோம், பிதாவானவர் அவருடைய சித்தத்தின்படி சரியானதை செய்கிறார் என்ற விசுவாசமும் நம்பிக்கையும் மனது ஏற்றுக்கொள்ள வேண்டும், ரைட்? ஏனென்றால் இன்றைக்கு கேட்கிறவர்கள் இதுதான் வேண்டும் என்று கேட்கிறார்கள். என்னை உட்பட நானும் சரி, என்னையும் சேர்த்தா சொல்கிறேன், நானும் வந்து இதுதான் வேணும் என்று கேட்கிறேன். ஆனால் அது கர்த்தருக்கு உகந்ததாக இருக்கிறதா, ஆண்டவருக்கு விருப்பமாக இருக்கிறதா, ஆண்டவருக்கு பிரியமான காரியமாக இருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது அது தெரியவில்லை. we don't know. So always what God says, ask, it shall be given. You ask, it shall be given. But
ask which is wisely, ask which is not materialistic, but ask something which is spiritual and heavenly, right? சிறந்ததை ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும் காரியங்களாக, ஆண்டவருடைய சித்தத்தின்படி பணி செய்யும் காரியங்களாக, உங்கள் வாழ்க்கை பிரயோஜனமாக இருக்கும் சில காரியங்களை ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். அதனால்தான் சாலமோனிடத்தில் ஆண்டவர் அப்பியர் ஆகும்போது சாலமோனை பார்த்து, ஆண்டவர் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். சாலமோன், எனக்கு இந்த 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 தேசத்தை ஆளக்கூடிய ஞானத்தை தாங்க ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த ஜனங்கள் இவர்களை சரியான நல்வழிப்படுத்த வேண்டும், இதுதான் நீங்கள் எனக்கு கொடுத்திருக்கிற ஊழியம், இதற்கு எனக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே என்று சாலமோன் கேட்டார். எவ்வளவோ காரியங்களை கேட்டிருக்கலாம், ஆனால் அவன் அதெல்லாம் கேட்கவில்லை. ஆண்டவர் செய்தது என்ன? அவர் என்ன சொன்னார்? தெளிவாக வேதத்தில் இருக்கிறது, ஞானத்தை கொடுக்கிறேன், ஆனால் நீ கேட்காத செல்வாக்கியம் எல்லாவற்றையும் உனக்கு நான் தருகிறேன், ஏனென்றால் இதையெல்லாம் நீ கேட்கவில்லை, எனக்கு தான் நீ முக்கியம் கொடுத்திருக்கிறாய் என்று அவர் ஆசீர்வதித்தார் சாலமோனை. சாலமோன் அப்புறம் எப்படி வாழ்ந்தான் என்பது அடுத்தது. ஆனால் அவன் எதை கேட்டான், எதற்காக கேட்டான் என்பது வேதத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அப்போது கர்த்தருடைய ஊழியத்திற்கும் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய திட்டம் நிறைவேற வேண்டும் என்பதற்கு சில காரியங்கள் இருக்கிறது. கரெக்டாக இல்லையா? எப்படி வேணால் வாழலாம், இது கிடச்சா எனக்கு போதும், நான் பாட்டு வாழ்ந்துட்டு அப்படியே போகிறேன், என் லைஃப் ஹாப்பியாக இருந்தால் போதும், மேபி அடுத்தவங்களுக்கு தொல்லை இல்லாமல் இருந்தால் மற்றபடி என் வாழ்க்கை அப்படியே இருந்துட்டு போகலாம் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறோம். மற்றவங்களுக்கு தொந்தராக இருக்கக்கூடாதுங்க, நம்ம வாழ்ந்துட்டு நம்ம போயிடணும். ஆனால் கர்த்தர் எனக்கு நல்ல சுகத்தை தரணும், நல்ல பலத்தை தரணும், ஆரோக்கியத்தை தரணும், வீடு தரணும், காரு தரணும், பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை தர, அது போதுங்க, நான் அப்படியே வாழ்ந்துட்டு செத்து போயிடுறேன். இது நிறைய பேர் யோசிக்கிறோம், ரைட்டா? இதில் பயங்கரமான ஒரு செல்ஃபிஷ் நோக்கம் இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் நல்லா இருக்கணும், அதற்கு ஆண்டவர்களுக்கு உதவி செய்யணும், ரைட்டா? சுகத்தை தரணும், பலத்தை தரணும், உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க நல்லா இருக்கணும், உங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கணும், ஓகே ரைட்டு. இதில் என்ன தவறு இருக்குது பாஸ்டர் நீங்கள் கேட்கலாம், இதில் தவறு இல்லை, நானும் ஒத்துக்கிறேன், ரைட்டு. ஆனால் இதில் ஆண்டவருக்கான ஒரு பங்கு, ஆண்டவரின் சித்தத்தின்படி நான் வாழ வேண்டும், ஆண்டவர் எனக்காக கொடுத்துருக்க வேலைகளை இந்த உலகத்தில் என்னை ஏன் படைத்திருக்கிற அந்த காரியத்தை என்னை நிறைவேற்ற வேண்டும், அதுக்கு பலன் தாரும் ஆண்டவரே, அதுக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே, அதற்கு எனக்கு போதிய ஆவிக்குரிய வரங்களை தாங்க ஆண்டவரே, தாளந்துகளை தாங்க ஆண்டவரே, நீங்கள் என்னை எடுத்து பயன்படுத்துங்க. இதையெல்லாம் கேட்கக்கூடாதா உங்கள் ஜபத்தில்? இதுதானே சிறந்தது, இதுதானே. This is what we should ask also. We should ask. See, being a useful vessel to God is very important, right? Being a vessel, ஒரு பாத்திரமாக இருப்பது ஓகே, ஆனால் அந்த பாத்திரம் கர்த்தருடைய கரத்தில் பிரயோஜனமாக இருக்கணுமா இல்லையா? ஏதோ ஒன்று இருக்கிறோம், வாழ்கிறோம், போகிறோன்றது சரியான ஒரு வாழ்க்கை கிடையாது. It doesn't have any meaning, right? You can live as long as you like and then die, but it doesn't bring any purpose in your life. You have just wasted your life, right? ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நிற்க வேண்டும், ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நிற்க வேண்டும். எந்த ஒரு காரியம் நம் வாழ்க்கையில் நடந்தாலும் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நிற்க வேண்டும், அதற்கு ஏற்றபடி ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். இன்றைக்கி செய்தி நாம் பார்த்து கொண்டிருப்பது இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தது, எப்படி ஜெபிக்க வேண்டும், எதை கேட்க வேண்டும், என்ன கேட்க வேண்டும் என்பது. அதற்காக எனக்கு ஒன்று தேவைப்படுது, ஒரு பொருள் தேவைப்படுது, ஒரு நிலம் வாங்க போகிறேன், அது நான் ஜெபிக்கக்கூடாதா? ஒரு வீடு வாங்கிறதுக்காக ஒரு நிலம் கேட்குறேன், அது ஜெபிக்கக்கூடாதா? ஒரு பொருளுக்கு ஒன்று வாங்க போகிறேன், அதுக்காக நான் ஜெபிக்கக்கூடாதா? அதை கேட்கக்கூடாதா? அது இல்லை, அது நீங்கள் கேட்கலாம். செய்தியின் நோக்கம் அதல்ல. நீங்கள் அதை கேட்கலாம், ஆண்டவர் தருவார், நிச்சயமாக செய்வார். ஆண்டவர் அதுதான் வேதத்தில் எழுதியிருக்கு. நீங்கள் மீனை கேட்டால் பாம்பை தரமாட்டீங்க இல்லையா? அதே போல் ஆண்டவர், நீங்களே இப்படி பண்ணும்பொழுது ஆண்டவரிடத்தில் ஒரு விஷயத்தை கேட்கிறீர்கள் என்றால் ஆண்டவர் அதை செய்ய மாட்டாரா? செய்வார், நிச்சயமாக செய்வார். ஆனால்
சிறந்ததை கேளுங்கள், ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கேளுங்கள், ஆண்டவரின் பலத்தை கேளுங்கள், ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஆவிக்குரிய விஷயங்களை கேளுங்கள். இதுதான் நான் இந்த செய்தியில் சொல்ல பார்க்குறேன். வேதத்தின்குரிய காரியங்கள் இதுதான். ரைட். அந்த ஜெபத்தை கூட பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் அன்னன்னைக்கு இருக்கிற உணவை தாங்க. சிம்பிள். நாங்கள் மன்னிக்கணும், எங்களையும் மன்னிங்க, நாங்களும் மற்றவர்களும் மன்னிக்கணும். ரைட். நாங்களும் உதவி செய்யணும், மற்றவர்களுக்கும் உதவி செய்ய, எங்களுக்கும் உதவி செய்யுங்க, மற்றவர்களும் நாங்கள் உதவி செய்யணும். ரைட். ரொம்ப எளிமையான ஒரு ஜெபம், எளிமையான சத்தியம் இருக்கிற ஒரு காரியம். ஆனால் அதில் விஷயம் பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் கேட்க எவ்வளவோ விஷயங்கள் இந்த ஜெபத்தில் கொடுத்துக்கலாம். நம்மளெல்லாம் ஜெபத்தை எழுத சொல்லியிருந்தா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீங்கள் ஜெபத்தை எழுதுங்கன்னு சொல்லியிருந்தோம்னா நம்ம 2-3 பக்கத்துக்கு எழுதியிருப்போம் ஜெபத்தை. கரெக்டாக இல்லையா? அவள் எதாவது எழுதுங்க பார்க்கலாம் ஜெபம் அப்படின்னா, ஜெபம் வீட்டை ஆசீர்வதிங்க, அத்தை ஆசீர்வதிங்க, இது ஆசீர்வதிங்க, அது பண்ணுங்க, இது பண்ணுங்கன்னு ஒரு பெரிய லிஸ்ட் வந்துருக்கும். ரைட்டாக என்னெல்லாம் ஞாபகம் இருக்கும் அதெல்லாம் எழுதி வச்சுட்டுப்போம். ஆனால் ஆண்டவருடைய ஜெபத்தை பாருங்கள், அந்த ஜெபம் மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 லைன். அதில் அன்றாட தேவைக்கான ஒரு ஜெபம், ஆண்டவரை உயர்த்தி பிடிக்கும் ஒரு ஜெபம், மன்னிப்புக்கான ஒரு ஜெபம், நம்மை மன்னிக்கவும் மற்றவர்களை மன்னிப்பதற்காக ஒரு ஜெபம், அதை தவிர கடைசியாக சோதனையில் நாம் விழுந்து விடாமல், மற்றவர்களையும் நாம் சோதனையில் நடத்தி விடாமல், அவர்களையும் பாவத்தில் விழுந்து விடாமல் ஒரு ஜெபம் பாருங்கள். ஸோ இந்த ஜெபம் போதுமா என்று நீங்கள் பார்த்தால் இதுதான் ஃபவுண்டேஷ்னல் ப்ரேயர். கர்த்தர் ஏன் ஜெபத்தை சொன்னார்னா, அன்னைக்கு ஃபவுண்டேஷன் கொடுத்தார். இதுதான் அஸ்திபாரம், இந்த அஸ்திபாரத்திலேருந்து வீடை கட்டுங்கள் என்கிறார். ரைட். அஸ்திபாரத்தை மட்டும் செய்துவிட்டு இதுதான் வீடு என்று சொல்லக்கூடாது. ஆண்டவர் இந்த ஜெபத்தை சொன்னார், இதுதான் ஜெபம், இதுதான் ஜெபத்தின் அஸ்திபாரம். இதற்கு மேல் நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டியதை, ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டியதை, ஆண்டவரிடத்தில் தியானம் செய்வதை, ஆண்டவரிடத்தில் நீங்கள் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் வைக்கிறது, இதெல்லாம் இது மேலே கட்டப்படுகிற ஒவ்வொரு ஃப்ளோராக இருக்கிறது, ஒவ்வொரு அடுக்காக இருக்கிறது. அப்போ இன்றைக்கு கர்த்தர் பெரியவர், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதா நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவரை பார்த்து ஜெபத்தை ஏறெடுங்கள் என்று சொல்கிறார். அப்படி பார்த்தால் நாம் பிதாவிற்கு முதலாவது இடத்தை கொடுக்க வேண்டும். அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா, ஜெபத்தில் கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொல்கிறார். நீங்கள் நிச்சயமாக எதை வேணாலும் கேட்கலாம், தவறு கிடையாது. ஆனால் என்னுடைய ஆலோசனை, என்னுடைய வேதத்தில் நான் இவ்வளோ நாள் படித்ததில், இவ்வளோ நாள் காரியங்கள் நான் பார்த்ததில், ஜெபிக்கிறவர்கள் கர்த்தருடைய சித்தம் தங்கள் வாழ்க்கையில் நிறைவேறணும், உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறணும் என்று ஜெபியுங்கள். அதற்கு தேவையான பலத்தையும், அதற்கு தேவையான ஞானத்தையும், அறிவையோ இல்லை பொருட்களையோ, அதற்கு தேவையான காரியங்களை நீங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவரின் சித்தத்தின்படி நிறைய காரியங்கள் மேட்ச் ஆகி நடக்கிறது. ரைட்டா? ஸோ ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு சுகத்தை தருவார், பலத்தை தருவார். அதெல்லாம் கேளுங்க. ரைட்டா? நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு முட்டி வலி, கால் வலி இருக்கக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் ஜெபிப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களை எப்படி ஜெபிச்சுருப்பாங்க அப்படின்னா, முட்டி வலி, கால் வலி இருக்கக்கூடாது, நான் கடைசி வரைக்கும் நடந்து போய் எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும், நான் இன்றைக்கி சுவிசேஷத்தை எல்லாருக்கும் போய் சொல்கிறேன், வேதத்தை எடுத்துக்கொண்டு ஊழியம் செய்கிறேன், எல்லாத்தையும் போய் சொல்கிறேன், அதனால் கடைசி வரைக்கும் எனக்கு முட்டி வலி, கால் வலி வரக்கூடாது. அவங்களுக்கு வர்றதே கிடையாது முட்டி வலி, கால் வலி. பார்த்திங்கன்னா அவங்க சோர்ந்து உட்காந்துருக்க மாட்டாங்க, குடுக்கு அங்கே அங்கேயும் ஓடினே இருப்பாங்க. ஏன்னா அவர்கள் ஜெபிப்பது கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் அதை நிறைவேற்றி கொடுக்கிறார். ஜெபியுங்கள், அதுதான் மறுபடியும் சொல்கிறேன், கேளுங்கள் ஆண்டவரிடத்தில். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் அவருடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்று ஞானமாய் கேளுங்கள். அதை நீங்கள் கேட்கும் பொழுது சாலமோனை போல கேளுங்கள், அப்பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் சேர்த்து கொடுக்கிறார். கர்த்தருக்கே எல்லா துதி கன மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென். ஜெபிப்போம். அப்பா பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. உம்மை துதிக்கிற கர்த்தாவே, உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் நடக்க, உமக்கேற்ற பிள்ளைகளாக நாங்கள் நடக்க எங்களுக்கு பலத்தை தாங்க.
ஆண்டவரே தேவரே, எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் ஆண்டவரே. We should fulfill the purpose that you have brought us into this life. இந்த உலகத்தில் எங்களை படைத்திருக்கிறீர்கள் என்றால் அதற்கு ஒரு நோக்கம் இருக்குது. அதை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் ஆண்டவரே. உதவி செய்யுங்க ஆண்டவரே, ப்ளீஸ் லார்ட். ஆண்டவரே, எங்களுக்கு ஞானத்தை தாங்க, அறிவை தாங்க, விசுவாசத்தின் பலத்தை தாங்க. தேவரே, ஊழியத்தை இன்னும் அதிகமாக தீவிரமாக நாங்கள் செய்ய கால்களை பலப்படுத்துங்க, கைகளை பலப்படுத்துங்க, நாவுகளையும் கண்களையும் நல்ல பலத்தை தாங்க. கத்தாய், நாங்கள் எங்கேயும் ஓடி போய் ஊழியத்தை சுவிசேஷத்தை செய்ய நிற்கிறவை தாங்க. சுகத்தையும் பலத்தையும் தாங்க. எங்கள் பிள்ளைகளை வாழ்க்கையை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் அப்பா அடுத்த தலைமுறைக்கு எழும்பி ஊழியத்தை செய்யும் சாட்சியாக இருக்கும் அவர்களுக்கு பலத்தை தாங்க அப்பா. பெற்றோர்களை ஆசீர்வதிங்க. அதே போல் பேரப்பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அதே போல் மருமகள் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க. எல்லாரையும் ஆசீர்வதிங்க. நண்பர்களை ஆசீர்வதிக்க தேவரே. எல்லாரும் உமக்காக சாட்சிகளாக வாழ நிற்கிற தாங்க. மட்டுமாக எங்களோடு இருந்ததற்காக நன்றி ஆண்டவரே. வழிநடத்தி பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட்.